முன்னொரு காலத்துல ஒரு காட்டுல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பெரிய போர் நடந்ததாம். அந்த போர்ல வௌவால்கள் யார் பக்கம் சேரலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்ததாம். நம்மளுக்கு பறக்க தெரியும், அப்ப பறவைகள் கூட சேரலாமான்னு நினைச்சுச்சான். ஆனா நம்ம தான் முட்டை போட மாட்டோமே, அப்ப பேசாம விலங்குகள் கூட சேர்ந்துடலாமா இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்ததாம். அப்ப அந்த வௌவால்கள் முடிவு பண்ணுச்சான், பேசாம போர் முடியட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நம்ம சேர்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணுச்சான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பறவைகள் ஜெயிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாச்சான். உடனே வௌவால்கள் பறவைகள் கூட்டத்து கூட போய் சேர்ந்ததாம். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு விலங்குகள் ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாச்சான். உடனே பறவைகள் கிட்ட இருந்து விலங்குகள் கிட்ட போய் வௌவால்கள் சேர்ந்துக்கிடுச்சான். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பறவைகளும் விலங்குகளும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போற முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். இப்ப வௌவால்கள் எந்த பக்கம் சேரன்னு தெரியாம நாங்க உங்க 2 பேர் கூடமே சேர்ந்துக்கிறோமே அப்படின்னு கேட்டதாம். ஆனா பறவைகள் விலங்குகள் இவங்க 2 பேருமே வௌவால்களை நிராகரிச்சிட்டாங்களாம். எங்க கூட்டத்துல உங்களை நாங்க சேர்த்துக்கிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்களாம். இப்ப வௌவால்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு விலங்குகளும் பறவைகளும் வெளியில வராத அந்த இரவு நேரங்கள்ல மட்டும் உலா வர ஆரம்பிச்சதாம். இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, சூழ்நிலைக்கேற்ப நட்பை மாற்றிக்கொள்பவர்கள் சுயநல நண்பர்கள் கடைசியில் எல்லோராலும் புறக்கணிக்கப்படுவார்கள்.